நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் அப்படி விரும்பினாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் நாம் அனைவரும் தவறு செய்யக்கூடிய சூழல் உருவாகி விடுகிறது. சூழல் ஒரு வகையில் அப்படியே அமைந்து விட்டாலும் அந்த சூழலை மட்டுமே குறை சொல்லி நம்மை நாம் நியாயப்படுத்தி வாழ்ந்தோம் என்றால் நாம் தவறு செய்யாதவர்களாகி விடுகிறோம் என்று நினைக்கிறோம். நாம் அறிந்தோ அறியாமலோ பல சமயங்களில் தவறு செய்து விடுகிறோம் என்பதை உணர வேண்டும். அப்படி உணர்ந்த பிறகு அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் செய்யும் தவறுகளை நாம் சுட்டி காட்டாமல் இருந்தோம் என்றால் மற்றவர்களின் பார்வையில் வேண்டுமானால் நமக்கு நல்ல பெயர் கிடைக்கலாம். ஆனால் தவறு செய்கிறவர்களை நாம் இன்னும் தவறு செய்வதற்கு தூண்டுகிறோம் என்றாகிவிடும். எனவே நாம் தவறுகளை செய்வதற்கு சூழலை குறை சொல்லாமல் நாம் செய்யும் தவறுகளுக்கு நாமே முன்வந்து பொறுப்பெடுத்துக் கொள்ள முயற்சி செய்வோம். அதுவே வாழ்வில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க நமக்கு வழி செய்யும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். தவறுகள் செய்யாத மனிதர்கள் யாரையும் நாம் பார்க்க முடியாது. ஆக அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள்தான். தவறுகள் செய்யக்கூடிய நாம் முதலில் தவறு நிகழ்ந்து விட்டதே என்று வருந்த வேண்டும். அதன் பிறகு திருந்த வேண்டும். இவை இரண்டையுமே செய்யவில்லை என்றால் நாம் மனிதர்கள் என்று சொல்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதுதான் உண்மையாகிவிடும். நமது எண்ணங்கள், சொல், செயல்கள் தவறாக இருக்கின்ற போது அனைத்துமே தவறானவையாகத்தான் இருக்கும். எனவே முதலில் நமது எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் தூய்மையை கடைபிடிப்போம். நம்மில் யாரும் யாரை பற்றியும் குறை சொல்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு மற்றவர்களை பற்றிய நல்லதை மட்டும் பேச நம் மனதை பழக்கப்படுத்துவோம்.